வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியின் முக்கிய அம்சங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பெரியசாமி விடுவிக்கப்பட்டார். இந்த விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அரசிடம் ஊதியம் பெறுபவர் அரசு பொது ஊழியர் என்பதால் ஆளுநரிடம்தான் வழக்கு தொடர்வதற்கு அனுமதி அளிக்க பெற வேண்டும் என்றும், அமைச்சர்களை நீக்கவும் நியமிக்கவும் ஆளுநருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதால் அவர்தான் வழக்கு தொடர அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் விடுவிக்கக்கூடிய மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தாக்கல் செய்த பதில் மனுவில் இந்த மனுவானது, அதாவது விடுவிக்க கோரிய அந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல, சாட்சி விசாரணை துவங்கிய நிலையில் இடையில் விடுவிக்க கோர முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரணை நீதிமன்றம் விடுவிக்க முடியாது என்றும் அவர் வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முறையான அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் முறையாக அனுமதியை பெறுவதற்கு ஆளுநரை அணுகவில்லை என்ற ஒரு கேள்வியை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எழுப்பினார். மேலும் இன்னும் இந்த விஷயத்தில் காலம் கடந்து விடவில்லை, இனிமேலும் சென்று ஆளுநரின் அனுமதியை பெறலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதி இந்த விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும், இது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய செயல்பாடின்மையை காட்டுகிறது என்றும், அதனால் தான் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய ஆவணங்களுடன் ஆளுநரை அணுகி வழக்கு தொடர்வதற்கு உரிய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, சிறப்பு நீதிமன்றமும் ஆளுநரிடம் முறையாக அனுமதி பெறும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட இல்லை என்று ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீண்ட தூரம் கடந்து விடவில்லை, ஒரே ஒரு சாட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநரிடம் அனுமதியை பெறலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதி, அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை செய்தி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.